தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. தமிழகத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைங்கிறது தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. நான் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த அந்த மாணவியை 3 நபர்கள் அடித்து இழுத்து சென்று இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள். ஏன்னா காவல்துறை மீது ஒரு அச்சம் இருந்தது. நீங்கள் கூறியது போலவே காவல்துறை மீது பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி போதை ஆசாமிகளுக்கும் ஒரு அச்சம் இருந்தது. அவர்களுக்கு அவர்கள் பயந்தார்கள். ஆளுகின்ற வர்க்கம் அவர்களை காப்பாற்றுகிறது. ரொம்ப சர்வசாதாரணமாக கஞ்சா போதை வஸ்துகள் தமிழகத்தில் மாநிலம் ஆளுகின்ற வர்க்கம் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை. சிஎம்க்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க இந்த அரசாங்கம் ஒரு சில அதிகாரிகளால் தான் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வட மாநிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். ஒழுங்கில் சிறந்தது தமிழ்நாடுன்னு பேர் வாங்கின நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிந்து நிற்குது. இவங்க தலை குனியாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே தவிர தலையே இல்லாத தமிழ்நாடாக தான் இன்று இருக்கிறது. அப்படிங்கிறது தான் நான் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆணையர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு லாபி, ஒவ்வொருத்தங்களும் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. டிபேட் டிவி சேட்டலைட் சேனல்லாம் யாருமே பார்க்கறதே கிடையாது. உண்மை அதுதான். உங்களை போன்ற சமூக ஊடகங்கள், யூடியூப் இந்த மாதிரில வர்றதுதான் பெருவாரியான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதன் மூலமா உண்மைகள் மக்களுக்கு சென்று கொண்டு தான் இருக்குது. இந்த பணிக்கு 25 லட்சத்துல 35 லட்சம் வரைக்கும் பணத்தை லஞ்சமா கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அவன் மனநிலை என்ன இருக்கும்? போட்ட காசு எடுக்கணும்னு தானே இருக்கும். அப்ப இப்படி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா அவன் அந்த பணியை செய்வான். குற்றம் நடக்கணும்பா, நடந்தாதான்ப்பா எனக்கு. ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சிஎம் கிட்ட தங்களை சுற்றி ஒரு வளையத்தை அமைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ண, நம்மளை ஒரு காப்பாற்றுவாரு. நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுவோம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி காவல்துறை ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் கூட அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். வெறும் டயலாக்கா அப்படியே உள்ள இதையும் உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனா பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கானுங்கல்ல, இல்ல அப்ப அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. குறிப்பிட்டு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. அதாவது ஒரு மாநிலம் வளர்ச்சி, முதலீடு, இது எல்லாம் தொழில் வளர்ச்சியை தாண்டி, வேலை வாய்ப்பை தாண்டி பாதுகாப்பு அது ஒரு அடிப்படை. ஒரு வயதானவர்களும் சரி, பெண்களும் சரி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இவங்க வெளியில ஒன்றும் போயிடல, ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல 3 நபர்களால கொடூரமான வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தமிழகத்தில். அது அப்படியே பூசி மெழுகப்பட்டது. இப்போ காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். நேரடியாக அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. தமிழகத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைங்கிறது தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. அதோட உச்சம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அதற்கு பின்பாவது காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் காவல்துறை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாரா, அந்த துறை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆய்வு பண்ணாரா? ஒன்றுமே கிடையாது. அவரோட அலட்சியத்தால் தான் இது டைரக்டாக சொல்லலாம். ஏன்னா அவர் கையில் டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதுனால அவரோட அலட்சியத்தின் பேரில் தான் நேற்று இரவு கோயம்புத்தூரில் விமான நிலையம் அருகில் தன் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த அந்த மாணவியை 3 நபர்கள் அடித்து போட்டுவிட்டு அந்த மாணவியை இழுத்து சென்று இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள். இதற்கு முழுக்க காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சார், ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு காவல்துறையோ அல்லது காவல்துறை சார்ந்த காவலரோ இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல் கேள்வி வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, காவல்துறை மேல இருக்கக்கூடிய அச்சம் தான் குற்றங்களை செய்யாமல் தடுப்பதற்கான அடிப்படை காரணம். அந்த அச்சம் இருக்கா? அந்த அச்சத்தினால மக்கள் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு ரெண்டாவது போதை. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது சென்ற ஆட்சி காலங்கள்லாம் இந்த மாதிரி தினந்தோறும் நடந்து கொண்டிருந்ததா? ஏன்னா காவல்துறை மீது ஒரு அச்சம் இருந்தது. நீங்கள் கூறியது போலவே காவல்துறை மீது பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி போதை ஆசாமிகளுக்கும் ஒரு அச்சம் இருந்தது. அதனால இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் வெகுவாக தடுக்கப்பட்டன. ஏன்னால் அந்த மாதிரி சிந்தனையே வருவதற்கு அவர்கள் பயந்தார்கள். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கூறியது போல் காவல்துறை மீது இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு பயம் போய்விட்டது. அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில்
அரசியல்வாதிகள், ஆளுகின்ற வர்க்கம் அவர்களை காப்பாற்றுகிறது. அந்த ஒரு தைரியத்தில் அவங்க வந்து பண்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து போதை கலாச்சாரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கஞ்சா, ஏகப்பட்ட போதை வஸ்துகள் வந்து தாராளமாக புழங்குகிறது. தமிழகத்தில் வந்து போதையில் தள்ளாடும் மாநிலமாக மாறிவிட்டது. 24 மணி நேரமும் டாஸ்மாக் கடையில் அருகில் உள்ள மதுக்கூடங்களில், பார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து 24 ஹவர்ஸும் டாஸ்மாக் பூட்டியிருந்தா கூட 24 ஹவர்ஸ் வந்து அங்கே மதுபானங்கள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு போனாலும் நீங்கள் வந்து டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து நீங்கள் வந்து மது வாங்கலாம். நள்ளிரவு போனாலும் 12 மணி 1 மணிக்கு போனாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைய இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் நடைபெற்று கொண்டது. இதன் வெளிப்பாடு தான் இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தினந்தோறும் நடந்து வருகின்றன. இந்த சம்பவத்தில் சார் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அந்த ஆண் நண்பரை அடிச்சு போட்டு அந்த பெண்ணை கடத்திக்கிட்டு போய் 3 பேர் கொடுஞ்செயலில் ஈடுபடுறாங்க. காவல்துறை வந்து அந்த ஆண் நண்பர் அடிபட்டவரையும் அவரையும் கூட்டு வந்து தேடாவி பார்த்து தான் அவங்க எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடைகளே இல்லாத நிலையில தான் அந்த பெண் கண்டெடுக்கப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒருவேளை காவல்துறை ஏதாவது காரணத்தை சொல்லி தாமதப்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் எப்படிப்பட்ட ஒரு குற்றமாக மாறி இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து அதாவது பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை செய்யும் அளவிற்கு இந்த நிகழ்வு சென்றிருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்றேனே, அதாவது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையம் அருகில் இந்த 2 பகுதியுமே பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஒரு பாதுகாப்பு அரணில் இருக்க பகுதியிலே தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடைபெற்று வருகிறது என்றால், அப்பொழுது அந்த காமுகர்களுக்கு என்ன தைரியம்? அவர்களுக்கு இந்த மாதிரி குற்றம் செய்கிறோமே அப்படிங்கன்னா இது எந்த தைரியத்தில் அவங்க செய்கிறாங்க? ஒன்று, காவல்துறை மேல் இருக்க பயம் போய்விட்டது. மற்றொன்று, ஆளுகின்ற வர்க்கம் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை. மூன்றாவது, போதைக்கு அடிமையாவது. இந்த 3 செயல்களால் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது சார். போதை புழக்கம், குற்றங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் வைக்கப்படுது. முதலமைச்சர்கிட்ட தான் இந்த துறை இருக்கு. தமிழகமே அமைதி பூங்காவா இருக்கு. ஒரு இம்மி கூட அவர் நம்ம நடக்குதே, இது ஏதாவது ஒன்று பண்ணுவோம். உதாரணத்துக்கு பொறுப்பு டிஜிபியில இருந்து டிஜிபி பொறுப்பே அமைக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு மல்லு கட்டி எப்படியாவது ஏப்ரல் வரைக்கும் ஓட்டிடணும், அதுக்கப்புறம் யாரையோ டிஜிபியை போட்டுக்குன்ற மாதிரி மனநிலையில இருக்குதா தமிழக அரசு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏன் கொஞ்சம் கூட இவங்க கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க? அடிப்படையே முதல் விஷயமே அதுதானே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? நான் தான் சொல்றேனே, இவங்க வந்து சிஎம்முக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. புரியுதுங்களா? இங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு சில அதிகாரிகளால் தான் இந்த அரசாங்கம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களால் வந்து இது நடக்கவே இல்லை. புரியுதுங்களா? அரசு அலுவலக உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த அரசு செயல்படுவதால் தான் அவர்களுடைய சுயலாபத்திற்காக இந்த அரசு உயர் பதவியில் இருக்க அரசு அதிகாரிகள் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை முதலிடம் கொண்டு செல்லாமலும், கொண்டு சென்றாலும் கூட அவருக்கு இதோட வீரியம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு முதல்வர் அவர் வந்து மீட்டிங்லாம் பேசுறாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு. இப்போ தொடர்ந்து இது போன்று அவர் சார்ந்த துறையில், அவர் தன் கையில் வைத்திருக்கிற துறையில் தொடர்ந்து இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடைபெற்று வருகிறது, பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருகிறதுனா அதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறமாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. நேற்று வந்து பெரிய ஒரு துன்பமான நிகழ்ச்சி இது வந்தாங்க. ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருந்தா அது யார் அந்த சாருங்கிறது அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இதில் 3 நபர்கள் செல்கிறார்கள்னா அப்போ என்ன மாதிரி தமிழகம் வந்து எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? இப்போ வட மாநிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்ப்போம். நிறைய செய்தித்தாள்களில் வரும், நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கடத்திட்டு போகிறது, குரூப்பாக ரேப் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இது வந்து சட்டம் ஒழுங்கில் சிறந்தது தமிழ்நாடுன்னு பேர் வாங்கின நம்ம தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து தலை குனிந்து நிற்குது. இவங்க வந்து தலை குனியாத தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே தவிர தலையே இல்லாத தமிழ்நாடாக தான் இன்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அட்வொகேட் சார், உங்களுக்கு இந்த குற்ற வழக்குகள் இதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். குற்றவாளிகளோடையும் நீங்கள் பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல் தலையிருப்பேன் இல்லை, கேஸ் நடத்தியிருப்பீங்க இல்லை, பேசக்கூடிய சூழ்நிலை அந்த கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, பண்ணியிருப்பீங்க. காவல்துறை கூட நீங்க கலந்து ஆலோசிச்சு இந்த சம்பவம் அப்படிங்கிறது இதுவே அதிலான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா
அரசு செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கறத தாண்டி காவல்துறையில என்ன லீக்கேஜ் இருக்கு? காவல்துறையில என்ன லீக்கேஜ்னாங்க, அதாவது முதல்வர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்ல. முதல்ல ஒரு சில உயர் கட்டுப்பாட்டுல இருக்க வேணாம் சார். இல்ல ஏரியா இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த இடத்துக்குள்ள எந்த குற்றமும் நடக்காம பாத்துக்க வேண்டியது அவர் தான். யாரு சொல்லணும் அதைய? இல்ல, அதைதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, அதிகாரிகள் கையில் வந்து எல்லாம் பவர்ஸ் வந்ததுனால இப்ப என்னன்னா, உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, டிஜிபி, ஏடிஜிபி, இந்த மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களை வந்து இந்த காவல்துறை, நீங்க சொல்ற மாதிரி காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆணையர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு லாபி, ஒவ்வொருத்தங்களும் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் ஏடிஜிபி இருக்கார்ல, நம்மளை பார்க்கறதுக்கு இந்த உயர் அதிகாரி இருக்காருல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல போயிடுறதுனால தன் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மேலே ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி தொடர் நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஏன்னா வந்து ஒரு முதல்வர் வந்து டைரக்டா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே கூப்பிட்டு ஒரு டிஜிபிஓ, அந்த மாவட்டத்தின் எஸ்பிஓ இல்லை கோவை மாநகர ஆணையரோ, இந்த மாதிரி எங்க நடக்குதோ அங்க வந்து டைரக்டா சிஎம் கூப்பிட்டு கண்டிச்சாருன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கிறது இல்லை. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து டைரக்டா நடக்குது. யார் இருந்தாலும் இந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்களா, அந்த லாபியிஸ்ட் இருக்காங்க, ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து சிஎம் கிட்ட தங்களை சுற்றி ஒரு வளையத்தை அமைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ண, நம்மளை வந்து இவர் காப்பாத்துவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து காவல்துறையின் செயலாற்ற காப்பாத்துவாருன்னா, நீங்க ஏதாவது பொருளாதார பலம் பெற்றாலோ ஆதாயம் பெற்றாலோ அதுல ஓகே, அது உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குற்றங்கள் நடப்பதனால உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி சார். ரெண்டாவது, ஒரு நேர்மையா ஒரு இன்ஸ்பெக்டர் அவரு காவல் நிலைக்கு உட்பட்ட இடத்துல சில கேஸை பிடிக்கிறாரு, சில அக்யூஸ்ட பிடிக்கிறாரு அப்படின்னா, அவங்க ஏதேனும் ஒரு ஆளை வச்சு அரசியல் பின்புலத்தோட ஒரு குறிப்பிட்ட கட்சி கிட்ட போறாரு அப்படின்னா, அவர் அந்த இப்படி பண்ணுங்கப்பா, லைட்டா போடுங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி கமாண்ட் ஏதாவது இவர் கடமையிலிருந்து தவறுவதற்கான ஒரு அழுத்தம் இவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த தாக்கத்தின் மூலமாக இவர் என்ன நடந்தாலும் இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்குன்ற ஒரு சலிப்பு மனநிலைக்கு எல்லா காவல் ஆய்வாளர்களும் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே இவ்வளவு ஒரு சலிப்புத்தன்மையோடு இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. என்னதான் நடந்து போகுது, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க அப்படின்னா, அது ஏற்கனவே நடந்த சம்பவங்களுடைய ஒரு நீட்சியாகத்தானே பார்க்க முடியும். அதான் இது இந்த திரைப்படத்துல வர வசனம் மாதிரி தான், நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுவோன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி காவல்துறை ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் கூட அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு நீங்க சொன்ன சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நடந்தது இல்லையா, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் வந்து சபாநாயகரிடம் வந்து கடிதம் கொடுக்கிறார். இது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரும் வந்து இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வராங்க, சட்டசபையில் வந்து பேசுகிறாங்க. அந்த எதுவுமே நடக்கலை. அது ஒரு பொருட்டாவே சபாநாயகரும் எடுத்துக்கல, முதல்வரும் எடுத்துக்கல. அங்கே இருக்க காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரியாக இருந்தால் அவர் வந்து எவ்வளவோ தடுக்க பார்க்குறாரு. அவரு கடைசியில் சொன்னார், நம்ம நண்பர் தான் அவர் வந்து, அண்ணன் வந்து அவர் வந்து எஸ்பியா இருக்க, அவர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போனார். ஏன்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் தான் இருக்காரு. இந்த நீங்க சொன்ன அந்த அரசியல்வாதிகளோட அழுத்தத்தால் இவங்களால வந்து திறம்பட செயல்பட முடியவில்லை. இதுதான் உண்மை. நான் சொல்றது கேளு, இல்லைன்னா வெளியே போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியே போயிடு, இல்லை நானே டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுத்துறேன் போயிடு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு வந்து இந்த தான் நடந்தது. ஏன்னா அரசியல்வாதிகள் பின்புலத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு செய்திகளில் நம்ம பார்த்தோம். என்ன, அதனால அரசியல்வாதிகளோட தலையீடு அதிகமாக இருக்கிறது. சமீபத்தில் 2538 பணியிடங்களுக்கான லஞ்சம் பெற்றார்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது சார். என்னன்னா, இந்த மாதிரியான நிகழ்வு ஏதாவது சரித்திரத்துல எப்பயாவது நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அரசு அதிகாரியா உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால எப்படி திறம்பட செய்ய முடியும்? அவங்க கடைசி வரைக்கும் அந்த போட்ட பணத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை தான் அவங்க எடுப்பாங்க. இந்த குற்றங்கள் வருதுன்னா இந்த குற்றங்கள்ல இருந்து தனக்கு எப்படி வருமானத்தை ஈட்ட முடியும்? அதுவும் குறிப்பா காவல்துறையில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, இது திருத்தப்பட முடியாத, சரிப்படுத்தவே முடியாத ஒரு நிலைக்கு அந்த அரசு இயந்திரம் போயிடுமேன்ற கவலையும் இருக்கு. உங்களுடைய பார்வை அதேதான். இப்ப நீங்க சொன்னது அந்த இதுல வந்து நகராட்சி அன்று குடிநீர் வழங்கல் துறையில வந்து நியமன பணி கொடுத்து வந்து நம்ம பார்த்தோம். அது இடி வந்து இங்க காவல்துறைக்கு வந்து தமிழக காவல்துறை டிஐஜிக்கு அந்த லெட்டர் கொடுத்ததுனால தான் இந்த இவ்வளவு பெரிய ஊழல் வந்து இந்த பணி நியமனத்தில் நடைபெற்றிருக்கு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்ல சார். இப்போ ஒரு காவலரோ ஒரு ஏட்டு இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு அப்படின்னா, இந்த செய்தியை படிக்கிறாரு அப்படின்னா, என்னடா இவ்வளவு காசம் வாங்கிட்டு இவ்வளவு போட்டுருக்காங்க, எப்பறான்ற மாதிரி, நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி இவங்களே அந்த கடமையில இருந்து சொல்ல வர. அதாவது இந்த மாதிரி அந்த பணிக்கு வந்து 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வந்து
பணத்தை லஞ்சமாக கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அவன் மனநிலை என்ன இருக்கும்? போட்ட காசு எடுக்கணும்னு தானே இருக்கும். அப்போ எப்படி அவன் நேர்மையான ஒரு அதிகாரியா அவன் அந்த பணியை செய்வான்? குற்றம் நடக்கணும்பா, நடந்தாதான்ப்பா எனக்கு காசு, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நான் எடுக்கணும்னு தானே பார்ப்பாங்க. புரியுதா? இந்த ஆட்சியோட அவலங்கள் இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டாங்க. இடி சொல்லலாம் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடந்தது வந்து தெரிஞ்சிருக்கவே நடக்கவே. ஏங்க அவங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அவரோட உடன் பிறந்த சகோதரர் அலுவலகத்திலிருந்து வேற ஒரு இவர் மறுக்க கூடுதலா கொடுத்துட்டு இருக்காரு. வேற ஒரு இதுக்காக தான் வந்து ஏதோ வங்கியில வந்து கடன் பெற்றுக்கொண்டு முறைகேடா பண்ணிட்டாங்கன்னு தான் அதுக்கு தான் வந்து இடி வந்து ரைடு போறாங்க. அப்ப இது சம்பந்தமான ஆவணங்கள் வந்து அவங்க கை கிடைக்குது. எவ்வளோ டீட்டெயிலா ஆவணங்கள் இதெல்லாத்தையுமே வச்சு 232 பக்கம் அறிக்கையோட வந்து ஆவணங்களோட வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இது வரைக்கும் 1 வாரம் மேல ஆயிடுச்சா? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீ எஃப்ஐஆர் போறதுக்கு ஏன் தயங்குற? அவங்க டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. உனக்கு டீட்டெயில் இல்லைன்னா, ஆவணங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லைன்னா ரைட்டு. அப்போ மாசுமற்ற காவல்துறை மேல களங்கம் கற்பிக்க இடி முற்படுது. அவ்வளவுதான். நான் முற்படுத்துங்க. நான் என்ன சொல்றேன், இடி அப்படியே வச்சுக்கோங்க. பட் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. சரி, வழக்கு பதிவு பண்ணுங்க, நாங்க நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லை? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்கள் மீது எந்த அப்பர்கள் கற்றவர் தான் நீங்க, உங்கள் மீது குற்றமே இல்லை, நீங்க குற்றமே செய்யவில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். வழக்கு பதிவு செய்யிட்டு உங்க அரசாங்கம் தாங்க, உங்க காவல்துறை தானே. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்துட போகுது? கோர்ட்ல போய் நிரூபிச்சுக்காங்க. நீங்கள் குற்றமற்றவங்க கோர்ட்ல போய் நிரூபிங்கிறேன். சும்மா வெறும் டயலாக்கா அப்படியே உள்ள இதையும் உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனா பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கானுங்கல்ல, இல்ல அப்ப அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இருக்கானுங்கல்லங்கிற சொல்ல அந்த நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. இப்ப இதை விட்டுட்டாங்க. இப்ப இதே இது வேற ஆட்சியில் நடந்திருந்தா இது வந்து சேனல் இதை டாபிக்கா வச்சு டிபேட் பண்ணாங்கன்னு எடுத்தோம்னா எனக்கு இல்லைங்க. நான் தான் சொல்ல வரேன். இதே சென்ற அரசாங்கத்தில் ஏதோ ஒரு சிறு சலசலப்பு வந்திருந்தால் கூட, ஒரு தவறு ஒரு வாரம் இப்ப இதை பத்தி ஏதாவது டிபேட் வச்சாங்களா? ஆனா பசும்பொண்ணுக்கு போயிட்டானுங்க. அவனுங்க வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பசும்பொண்ணுக்கு போயிட்டானுங்க. செங்கோட்டையா அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு போயிட்டானுங்க. இதுதான், அதாவது எதை டிபேட் பண்ணணுமோ அதை செய்வது கிடையாது. இவங்க வந்து அதை விட்டுட்டு மக்களை மடைமாற்றம் செய்வது போல் இவர்கள் வந்து திசை திருப்புறாங்க. ஆனா ஒண்ணு இது மட்டும் தெரிஞ்சுக்காங்க, அதாவது இப்ப இந்த டிபேட் டிவி சேட்டலைட் சேனல்லாம் யாருமே பார்க்கறதே கிடையாது. உண்மை அதுதான். உங்களை போன்ற சமூக ஊடகங்கள், யூடியூப் இந்த மாதிரில வர்றது தான் வந்து பெருவாரியான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதன் மூலியமா உண்மைகள் வந்து மக்களுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்கள். அதிமுக பலம் பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நடக்கட்டும். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேர்களே.